நாம் இப்போ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. சாம்சங் இது கம்பெனி பேர். டபுள் டோர் இருக்குங்க. மேலே தனியாக கீழே தனியாக டோர் இருக்குது. மேல் டோரில் ஐஸ் பாக்ஸும் ஃப்ரீசரும் இருக்குங்க. மற்ற ஐட்டம்ஸ்லாம் கீழே வச்சுருக்கா மாதிரி இருக்குதுங்க. சைட்லேயும் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக நான் க்ளீன் பண்ணல. இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணி ஃப்ளக்கை எடுத்துடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. எல்லா பொருளையும் வெளியே எடுத்துடுறேங்க. மேலே இருக்க ஐஸ் பாக்ஸு ட்ரேவெல்லாம் கழட்டி எடுத்துடுறேங்க. கீழே இருக்கிற பாலெல்லாம் எடுத்துடுறேங்க. பால், தயிர் எல்லாம் இந்த ட்ரேவும் கழட்டிடுறேன். மாவு, தக்காளி எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்து கழட்டிட்டேன். சைடில் இருக்கிற எல்லா பாக்ஸையும் கழட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ரேவும் எடுத்துக்கிட்டேங்க. அந்த பேஸ்கெட்டை ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ட்ரே பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா தொடச்சிடுங்க. உள்ளே இருக்க தூசு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடணும். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். விம் லிக்விட் எடுத்துக்கிட்டேங்க. அதில் லெமன் இருக்குது. வினிகர் ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். நல்லா கலக்கிக்கங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இருக்கிற கரை எல்லாம் வந்துடும், அழுக்கலாம். ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா நனைச்சிட்டு தொடச்சிட்டேங்க. பிழிஞ்சு எடுத்து நல்லா க்ளீனாக ஆகுது பாருங்கள். இப்போ சாதா துணி எடுத்து உள்ளெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுக்கிட்டேங்க. ஈரம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ் பாக்ஸை கழுவிட்டேங்க. விம் லிக்விட் போட்டு ஸ்பாஞ்சால் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுக்கிறேங்க. ஃபுல்லாக கரை, அழுக்கு எல்லாமே வந்துடுது. எல்லா ட்ரே, பாக்ஸு எல்லாத்தையும் நல்லா தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு டவலால் நல்லா தொடச்சி பேப்பர் போட்டு ஃபேனில் காய வச்சுட்டேங்க. நல்லா ஃபேனில் காயுது. ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. மேலேருந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐஸ் பாக்ஸு, ட்ரே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுக்கலாம். சாக்லேட் ஐட்டம்லாம் மேலே வச்சுக்கிட்டேங்க பாக்ஸில். சீஸ் பேக்கெட்டும் மேலே பாக்ஸ்லேயே வச்சுக்கிட்டேன். அட்டைப்பெட்டியில் வர்றதெல்லாம் சைடில் வச்சு அடிக்கிட்டேங்க. கஸ்தூரி மேத்தி மசாலா, சாட் மசாலாலாம் வச்சுக்கிட்டேன். சாக்லேட் எர்ஷி, சாஸ் ஐட்டம்லாம் சைட் டோரில் வச்சுக்கிட்டேங்க. எல்லாம் கண்ணாடி பாட்டில்ஸ், வினிகர், புளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேங்க சைட் டோரில். அமுல்யா பால் பேக்கெட்டும் வச்சுக்கிட்டேன் எமர்ஜென்சிக்கு. எசன்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அடிக்கிட்டேங்க சைட் டோரில்.
பால் பவுடர், காஃபி டிகாஷன்லாம் மேலே வச்சுக்கிட்டேங்க. மேல் டோரில் அடுக்கியாச்சு. இப்போ கீழே வரங்க. பால், அமுல் பட்டர் எல்லாம் கீழே வச்சுக்கிட்டேங்க. பன்னீர், மஷ்ரூம்லாம் இல்லை, லாக்டவுன்றதால ரொம்ப வாங்கி வைக்கலைங்க. எக்கு, தயிர் எல்லாம் அடுக்கிட்டேங்க. மேல் ட்ரேயில் அடுக்கி முடிச்சுட்டேங்க. இப்போ கீழே போகிறோம். இது உலர் அத்திப்பழம். இது போன வருஷம் ஏப்ரலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட மிச்சம் இதான் இருக்குது. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கங்க. இது ஒரு வருஷமாக கெடலை, எந்த ஃபங்கஸும் வரல, பூரணம் எதுவும் வரல, அப்படியே ட்ரையாகவே இருக்குது. இது பாலில் போட்டு சாப்பிட்டுப்போம். இது தேன் நெல்லிக்காய், இதுவும் போட்டிருக்கேங்க. இதோட வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கங்க. இதுவும் கெட்டு போகலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. 1 இயராக. இது காலியானதும் திரும்பவும் லாக்டவுன் முடிஞ்சு நான் திரும்பவும் செய்வேன். இது 1 இயருக்கு. இது பனங்கற்கண்டு. இதெல்லாம் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் எல்லாமே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில். இந்த கண்ணாடி ஜாரில் எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டேங்க ஃப்ரிட்ஜில். ஃப்ரூட்ஸு ரொம்ப இல்லை, 2 ஆப்பிள் தான் இருந்துச்சு. லாக்டவுன்றதால வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர முடியல. ஆப்பிள் அடுக்கிட்டேன். அடுத்தது தக்காளி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பாக்ஸில் இது மாதிரி வலையாக இருக்கிற பாக்ஸில் போட்டு அடுக்கிட்டேன். லெமன் துணி பையில் வச்சுட்டேங்க. ரொம்ப வெஜிடபிள்ஸ் வாங்கலைங்க, லாக்டவுன் 4 நாளாக கடை இல்லை. எல்லாம் துணி பையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க எமர்ஜென்சிக்கு. ரொம்ப காய்கறி இல்லை. கொத்தமல்லி இது மாதிரி ஒரு கொத்தமல்லி பாக்ஸ் விற்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கண்ணாக இருக்கும். இதில் டிஷ்ஷு பேப்பர் அடியில் வச்சுட்டு மேலே வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் கெடாது. கொத்தமல்லி, புதினாலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஸ்டீல் பாக்ஸில் தாங்க வைப்பேன். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாவு நேற்று தான் ஆட்டி வச்சேன், அதனால் தோசைக்கு தனியாக, இட்லிக்கு தனியாக கரைச்சி வச்சுருக்கேங்க. வேணும் போது உப்பு போட்டுப்பேன். 2 டப்பிலையும் ஸ்டீல் இதில் தாங்க வைக்கணும், கண்டெய்னரில். மாவு அப்போ தான் புளிக்காது வெயிலுக்கு. சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுக்கும் ரெடியாக இருக்கட்டும், கடை இல்லையேன்னு வாங்கி வச்சுருக்கேன். ஊறுகாய், வத்த குழம்பு பேஸ்ட்டு இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேங்க, வெளியே போக முடியாதுன்னு. பூ, சாமந்தி பூங்க சுவாமிக்கு பூஜைக்கு. இது பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஸ்மெல் வரும். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வரும்ன்ட்டு. கேக்கு 2 நாள் முன்னே என் டாட்டர் செஞ்சது. இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு மீதி பாதி இருக்குது. தேங்காய் மேல் இதில் வச்சுப்பேங்க. சட்னிக்கு வேணும்போது எடுத்துப்பேன். வெயில் ரொம்ப இருக்கிறதால இந்த மாதிரி தண்ணி பாட்டில், ஸ்டீல் பாட்டிலும் கிளாஸ் பாட்டிலையும் வச்சுருக்கேங்க ஐஸ் வாட்டர். மேலேயும் சோப் வாட்டர், வினிகர் வாட்டரால் தொடச்சி ட்ரையான துணியில் தொடச்சி முடிச்சுட்டேங்க. மேலே இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு கைப்பிடி போட்டுக்கோங்க. இது சரவணா ஸ்டோரில் வாங்கணும். இந்த மாதிரினா திறந்து மூடும் போது அழுக்காகாது. வேணும் போது வாஷ் பண்ணி கொட்டிடலாம், ப்ரெஸ் பண்ணுறது. இது போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஹேண்டில்லாம் அழுக்கே இல்லாமல் புதுசு மாதிரி இருக்கும். எங்கள் ஃப்ரிட்ஜு இப்படி தாங்க க்ளீனிங் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணங்க. ரொம்ப காய்கறியோ பழமோ பன்னீர் எதுவுமே கடை இல்லாததால் வாங்கி வைக்கலை.
இப்படி தாங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கும் ஆர்கனைசேஷனும் பண்ணேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.